மருத்துவர் ஐயா என்ன பண்ணியிருக்காருன்னா, நேத்தைக்கு ஒரு மீட்டிங்ல பேசின ஆடியோ நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். சரியா? அதுல முழுக்க முழுக்க என்ன இருக்குன்னா, ஜ ஜாதி வரி மட்டும் தான் இருக்கு. அதுல என்னன்னா, "உன்கிட்ட கோட்டையில வந்து நான் கேட்கணுமா?" அப்படின்னு. "நீ கேட்கணுமா?" அப்படின்னு அவரு கேட்கிறாரு. அவர் என்ன? எ இவர் யாரு? இவர் என்ன இந்தியாவுக்கு பிரதம மந்திரியா? அவரு ஓட்டு வாங்கி கோட்டையில முதலமைச்சரா இருக்காரு. ஆ. இதுல என்னன்னா, அ "என் நிலம், என் மக்கள்" அப்படின்னு டயலாக் எல்லாம் விட்டுருக்காரு. இந்த டயலாக் எல்லாம் வச்சு, கலவரம் செஞ்சு, ப சம்பாதிச்சு, அத வன்னியர் அறக்கட்டளைன்னு இருந்தத டாக்டர் ராமதாஸ் அறக்கட்டளைன்னு அபகரிச்சு, அ அந்த வன்னியர் ஏதோ இடஒதுக்கீட்டுக்கு போராடினவனுக்கு 5 காசு கொடுக்காம, அ அவனை கண்டுக்காம, தன்னையும் தன் குடும்பத்தையும் வளமாக்கி வச்சுட்டு மீண்டும் இப்ப என்னன்னா, அரசியல்ல ஒரு லிமிட் இந்த மாதிரி கலவரத்துல வர்றவங்க எல்லாம் நெடுங்காலம் என்ன பண்ண முடியாதுன்னா, நீடிக்க முடியாது. அதான் அரசியல்ல என்னன்னா, நல்லா பார்க்குறாங்க, ஒண்ணும் முடியல. அப்ப அந்த சிட்யூவேஷன்ல என்ன ஆச்சுன்னா, இனி இருக்கது மீண்டும் இளைஞர்கள தூண்டி கலவரம் பண்ணணும். இல்ல நான் கேட்கிறேன், இந்த வன்னியர் அறக்கட்டளையில இத்தன காலேஜ் இருக்குல்ல, அதுல அதுல ஒரு கல்லூரியில நீங்க ஒரு வருஷம் எத்தன வன்னிய மாணவர்களுக்கு இலவச கல்வி குடுக்குறீங்க? எத்தனை ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி குடுத்துருக்கீங்க? கலைஞர் 20% ரிசர்வேஷன் குடுத்ததுனால தான், அவங்க என்னன்னா கொஞ்சமாவது முன்னேறி வந்தாங்க. சரியா? ஆ அதுக்காக போராடி, அந்த போராடினவங்கள சுட்டுக் கொன்னது யாருன்னா எம்ஜிஆர். அந்த போராடினவங்கள நீங்களும் கண்டுக்கிடல. அதன் மூலம் பணத்த வசூல் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்கன்னு, நீங்க பணக்காரன் ஆனீங்க. சரியா? அ அதுல கடைசியில இந்த க க கடந்த தேர்தல்ல கூட இந்த காடுவெட்டி குரு உங்க கூட நீங்க உங்க அடியாளா பயன்படுத்தி அவருக்கு வாழ்க்கைய தொலைச்சு கடைசியில மருத்துவ செலவுக்கு பைசா இல்லாம அவரு என்ன பண்ணாரு, இறந்து போனாரு அப்படின்னு அவங்க மக சொல்ற அளவுக்கு தான் நீங்க நீங்க கூட இருக்கிறவங்களே வச்சிருக்கீங்க. இன்னும் நீங்க என்னன்னா, இதுவரை பண்ணது பத்தாது. இன்னும் கலவரத்த தூண்டணும் அப்படின்னு உங்க பேச்சுல என்ன தெரியுதுன்னா, மீண்டும் மீண்டும் இன்னும் கலவரத்த தூண்டணும் அப்படிங்கிற கலவரத்த தூண்டுவோம். நீங்க 10% 10.5 உன்கிட்ட நான் கேட்கணுமா? அப்படின்னு. சரி, நீங்க முதலமைச்சர்ட்ட கேட்கட்டாம். முதல்வர் என்ன சொல்றாருன்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்தா, உங்கள மாதிரிப்பட்ட ஜாதி கட்சிகளுக்கு ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர, இது ஜாதி வாரி கணக்கெடுப்பின்படி இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. அப்படி அப்படி கொடுத்தாலும் அது என்ன ஆகுதுன்னா, நீதிமன்றம் போனா அது என்ன ஆயிரும்னா, ரத்து ஆயிரும். இது சமீபத்திய பீகார் உதாரணம். பீகார்ல நிதிஷ்குமார் இடஒதுக்கீடு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து என்ன பண்ணாருன்னா, அந்த அ இத இடஒதுக்கீடு கூட்டுனாரு. போய் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. அப்போ அதுதான் என்னன்னா, அப்போ ஒன்றிய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க நாங்க சொல்றோம். சரி, நாங்களாவது கூட்டணியில இல்ல. எதிர்க்கட்சியா இருக்கிறோம். கோட்டையில போய் நீ கேட்க வேண்டாம். நீ கேளு, உன் கூட்டணியில இருக்கான்ல. உன் கூட்டணிக்காரன் தானே. பிஜேபி கூட்டணியில தானே நீ இருக்க. ஆ? பிஜேபி கூட்டணிய கேளாம். கேட்டு எனக்கு ஜாதிவாரி ஏன் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எனக்கு வேணும்னு கேட்க வேண்டியதுதானே. அந்த தெம்பு இருக்கா உனக்கு? ஆ? முதலமைச்சர இப்படி திட்ட தெரியுதுல்ல. ஆ? அவமானமா இருக்குல்ல. முதலமைச்சர்ட்ட கேட்கறது அவமானமா இருக்கு. சரி, பிரதம மந்திரிட்ட போய் கேளு. உன்ட்ட யாரு வேண்டான்னா? ஆ? இதுல வேற அ இவரு என்னன்னா கடைசியா இது அந்த அந்த பேச்ச முழுசா கேட்கும்போது, நீங்க நாங்க மீண்டும் போராட போறோம். மீண்டும் இந்த ஏதோ அந்த அந்த தொனியில என்னன்னா, இன்னும் இளைஞர்கள தூண்டி கலவரம் பண்ண முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. அந்த சமூகத்தையே என்ன பண்ண விடாதுன்னா, சும்மா அந்த மாதிரி அடியாளா வச்சு, அவனுங்கள எல்லாம் படிக்க விடாம பண்றதே நீங்க தான். சரியா? அதுல அவனுங்க கிடைக்கிற 20%ல இப்ப 20%லயா 20%ல இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா 10.5 தவிர அதிகம் கூடுதலா தான் என்ன பண்ணியிருப்பானுங்கன்னா, அந்த சமூகத்துல உள்ளவன் படிச்சு வருவான். ஆனா நீங்க படிக்க விடணும்ல அவன. ம். அவனுக்கு என்ன பண்ணணும்னா, அவனுங்கள என்னன்னா தற்குறிகளாவே வச்சு எப்படி பிஜேபி யூபிலயும், பீகார்லயும் என்ன எல்லாத்தையும் என்ன பண்ணாது, இவனுங்கள தற்குறிகளாவே வச்சு படிக்க விடாம, மதவெறிய ஊட்டி என்ன பண்ணாதுன்னா அரசியல் பண்ணுதோ, அதே மாதிரி நீங்க உங்க சமூகத்து இளைஞர்கள என்ன பண்ணுவீங்கன்னா, ஜாதி வெறிய ஊட்டி என்ன பண்ணா தற்குறிகளாவே வச்சு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க. அந்த சமூகம் அப்படியே தான் இருக்கு. சரியா? உங்க அரசியல் இத்தன வருஷம் அரசியல்ல நீங்க எத்தன பேர மேல தூக்கி கொண்டு போனீங்க? சொல்லுங்க.
ம். ஆனா கலைஞர் என்ன பண்ணாருன்னா, 20% இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு, அதுல என்னய்யா கொஞ்சம் கொஞ்சம் சமூகங்களையும் சேர்த்து குடுத்தாரு. அந்த குடுத்த அவரோட மகன் முதலமைச்சரா இருக்காரு. அவர போய் கேட்கறது, "ஓ! உன் கோட்டையில வந்து நான் கேட்கறது அவமானமா இருக்கு. வழக்கமா நாங்க அவமானமா இருக்கு." இப்படின்னு சொல்லிட்டு சொல்றவன்ட்ட நாங்க சொல்ற பதில், "செத்துரு" அப்படிம்போம். சரியா? ஆ. சரி. அந்த பதிலு உங்களுக்கு என்னன்னா 86 வயசாச்சு. அதனால உங்கள்ட்ட சொல்ல முடியாது. சரி. மனுஷன சாவும்போதாவது மனுஷனா வாழும்போது தான் என்ன பண்ணது? முதல்ல எல்லாம் சமூக நீதி போராளி அப்படின்னு இருந்தது. கடைசியில என்னன்னா ஜாதி வரி முத்தியவன்னு வந்துச்சு. கடைசியில சாகும்போதாவது யாராவது 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு சாவுங்க. இன்னும் இப்ப சாவும் முன்னாடி இன்னும் சமூகத்துல உள்ள இளைஞர்கள கலவரம் பண்ணி மின்ன விட்டு பஸ்ஸுல கல்லெறியவும், ட்ரெயின்ல கல்லெறியவும் விட்டு இன்னும் வழக்கு வாங்கி குடுத்து அவனுங்கள நாசம் பண்ணாதீங்க. சரி. நன்றி. வணக்கம்.